நான் உங்கள் கண்ணன் ஸ்தபதி தேனி. மீண்டும் இந்த வீடியோ கோவில் கட்டக்கூடிய எஜமானர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு என்ன விஷயங்களை சொல்ல போகிறோம், எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் சொல்ல போகிறேன். சொல்ல போகிறேன். நண்பர்களே, இந்த கோவிலை கட்டியாச்சு, பெயிண்டெல்லாம் அடித்தாச்சு. அப்போ சிலைன்னு சொல்லி உள்ள உங்களுடைய குலதெய்வம், ஊர் தெய்வம், காவல் தெய்வம், உள்ளே கர்ப்ப கிரகத்தில் வைக்கக்கூடிய விக்கிரகங்கள் அனைத்துக்கும் பொருந்தும் நான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த கருவறைக்குள்ள வைக்கக்கூடிய அம்பாளுடைய விக்கிரகமாக இருக்கட்டும், சிவபெருமானுடைய விக்கிரகமாக இருக்கட்டும், மற்ற அனைத்து தெய்வ விக்கிரகமாக கூட இருக்கட்டும், இதை எந்த இடத்தில் வைப்பது? நீங்க ரொம்ப இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சிற்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரியாத சிற்பிகளும் இருக்கிறாங்க. சிற்பி என்றால் சிற்ப சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய, சிற்ப செந்நூலில் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த விஷயம் தெரியாதவர்களும் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி தெரியாத சிற்பிகளுமே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிற்பி கிட்ட கோவிலை ஒப்படைக்க வேண்டாம், கோவிலை கட்டச் சொல்ல வேண்டாம், கோவில் வேலை கொடுக்க வேண்டாம். நீங்கள் மீண்டும் அப்படி தேர்ந்தெடுத்து அந்த முறையாக வேலை தெரியாத சிற்பிகளை எடுத்துக்கொண்டால் உங்கள் கோவில் சிறப்பாக அமையாது. இதுதான் என்னோட கருத்து. பல கோவிலை போய் நான் பார்த்துருக்கேன், பல கோவில்களை திருத்தி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் ஒவ்வொரு கோவிலை சந்திக்கும் போதும் தவறு நடக்குது, தப்பா பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்ட நேரம்லாம் உண்டு. இன்னுமே நடக்குது. இந்த மக்கள்கள் ஏன் இப்படி இருக்காங்க? சிற்பங்களை செய்யும்போது எல்லா லட்சணங்களுமே பொருந்தியது தான். ஒரு பொருத்தம், ஒரு அகலட்சணம், முகலட்சணம் என்று சொல்லக்கூடியது. எந்த ஒரு பொருத்தங்களுமே இல்லாம சிற்பிகள் அந்த சிலையை செய்யும்போது அது அந்த சிற்பிக்கும் பெருமை சேர்த்து கொடுக்காது, நம்மளுக்கும் அந்த வேலை கொடுத்தவங்களுக்கும் பெருமை சேர்த்து கொடுக்காது. ஒரு சிலையை செய்யும்போது கண்டிப்பாக சிற்பசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அளவுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சிற்பம் அனைத்து பொருத்தங்களோடு அமையும். சில வேலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சில வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை கொடுக்காதீங்க. கோவில் எஜமானர்களே, கோவிலை கெடுத்து விடுவார்கள். நான் இன்னமே பல இடங்களை போய் பார்க்குறேன். அப்படிங்கும்போது நான் சென்று பார்க்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே ஏதோ ஒரு சில கோவில் முறையாக கட்டப்பட்டுள்ளது.
ஒரு கோவில் வந்து முறை இல்லாமலே வந்து கட்டி வைத்திருக்கிறார்கள். முறை இல்லாமல் கட்டினால் கண்டிப்பாக வேலை இடையில் தடைபடும். ஆயாதி கணிதம் கணித்துதான் கோவிலை கட்ட வேண்டும். ஆயாதி கணிதம் கணிக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து ஆயாதி கணிதம் கணித்து கோவிலை கட்ட வேண்டும். இதுதான் சிறப்பு. ஆயாதி கணிதம்தான் உண்மை. ஆயத்தை கணித்த பிறகு கோவில் வேலை தூங்க வேண்டும். அந்த ஆயாதி கணிதத்தில்தான் அனைத்தும் சொல்லப்பட்டு விதிகள் இருக்கிறது, பலன் இருக்கிறது. உங்களுடைய சந்திர பலன், தாரா பலன் எல்லாம் அதுக்குள்ளே தான் அடக்கம். அப்படி ஆயாதி கணிதத்தை கணித்து அந்த கோவில் கட்ட தெரிந்த நபர்களிடம் கோவில் எஜமானர்கள் வேலையை கொடுக்க வேண்டும். இது என்னோட தாழ்மையான கருத்து நண்பர்களே. பொதுமக்கள் மத்தியில் வந்து சில விஷயங்கள் வந்து பிடிபடாமல் இருக்கு. ஏதோ ஒரு கோவிலை வந்து நம்ம கட்டணும், அது எப்படி கட்டினாலும் சரி, சிற்பி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த கோவிலை வந்து கட்டி கொடுத்தா போதும். அது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, முறை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அரைகுறையாக இருந்தாலும் சரி, அப்போ கட்டி கொடுத்துட்டா போதும். அங்குதான் கோவில் கட்டக்கூடிய எஜமானர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஆயாதி கணிதத்தை கணித்த பிறகு வந்து கோவிலை கட்ட வேண்டும். நான் உங்கள் கண்ணன் ஸ்தபதி, தேனியிலிருந்து தமிழர் சிற்ப கலை அப்படிங்கிற சேனலை, அந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கண்ணன்.